வணக்கம். என் பேரு திவ்யா. நாட்டு மாட்டு பண்ண திருச்சியில இப்போ ஒரு 7 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன். மாதிரி ஷெட்டு இதெல்லாம் வச்சுதான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. மடிநோய் எந்த மாடி மாடுங்களுக்கு வரும்னா, மற்றபடி இந்த ஷெட் எல்லாம் வேணும், இப்படி தீவன தொட்டி எல்லாம் வேணும், இந்த இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பாண்டியன் அக்ரோ சேனல். இன்னைக்கு திருச்சியில் இருதயா டெய்ரி ஃபார்முக்கு நம்ம வந்திருக்கோம். இவங்க 2 ஏக்கரில் நாட்டு மாடுகள் வச்சு பண்ணை நடத்திட்டு வராங்க. ஒரு நாட்டு மாட்டு பண்ணை எப்படி இருக்கணும்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம். என் பேரு திவ்யா. நாட்டு மாட்டு பண்ண திருச்சியில இப்போ ஒரு 7 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் படிச்சது இன்ஜினியரிங் MBA முடிச்சுட்டு சென்னையில் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதை குவிட் பண்ணிவிட்டு நெய் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில். ஸோ வெளியில் நாட்டு மாட்டு பண்ணையில் பால் வாங்கி நம்ம தயிர் வெண்ணெய் நெய்ன்னு பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே கடை வச்சுருந்தோம் சென்னையில். இப்போ ஒரு 1 இயர் முன்னாடி இந்த லேண்ட் அமைஞ்சதுனால அப்பாவுக்கு இங்கே பண்ணையாக ஷிஃப்ட் பண்ணிட்டு நாட்டு மாடுகள் ப்ரீட்ஸ் மட்டும் வச்சு இப்போ நடத்திட்டு இருக்கோம். மேஜராக நம்ம மில்க் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். டைரக்ட் ஹோம் டெலிவரி டவுனுக்குள்ளே போய் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வெண்ணெய் நெய் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராக. என்னென்ன ப்ரீட் உங்கள்கிட்ட இருக்குக்கா? ஸோ நம்ம நாட்டு மாடுகள் ஜென்ரலாக நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் காங்கேயம் மும்பலச்சேரி பர்கூர் இனங்கள்லாம் இருக்கும். அந்த இனங்கள்லாம் வண்டி மாடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பால் ஒரு நாளைக்கு 1.5-2 லிட்டர் தான் மேக்ஸிமம் கொடுக்கும். ஸோ அது நம்ம பால் மாடுகளை நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம். அதனால நம்ம குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாதிரி ஏரியாஸில் உள்ள நாட்டு மாடுகள் பால் மாடுகள்னு சொல்லுவாங்க. இல்லை சில இனங்கள் பால் மாடுகள் வண்டி மாடுகள் ரெண்டாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பால் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 3 லிட்டர் மினிமம், அந்த மாதிரி 2லேருந்து 3 லிட்டர் கொடுக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் 6 லிட்டர் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இனங்களில் நம்மகிட்ட கிர் இருக்கு, காங்கிரேஜ் இருக்கு. இந்த 2 ப்ரௌன் கலர் மாடுகள் கிர், அதுவும் இந்த லாஸ்ட் ஒன்னும் காங்கிரேஜ். இது கிர் காங்கிரேஜ் கிராஸ். இது ஸோ இந்த பிரீட்ஸ் தான் வச்சிருக்கோம். மேஜராக இந்த 2 பிரீட்ஸ் தான். இதுக்கப்புறமும் நம்ம வச்சிருக்கோம். ஒரு காளமாடு வச்சிருக்கோம். அந்த காளமாடு காங்கிரேஜ் பிரீட் தான் காளமாடு வச்சிருக்கோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரீட்ஸ். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டருக்கு அப்ராக்சிமேட்டா? ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கு 3 லிட்டர் ஆவரேஜாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ காலையில் 15 லிட்டர், சாயந்தரம் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக கிடக்கும். ஸோ 12லேருந்து 13 லிட்டர் சாயந்தரம் இருக்கும். இதுக்கு என்ன மாதிரி ஃபீடு கொடுக்குறீங்க? ஃபீடு நம்ம ஜென்ரலாக வைக்கல், நம்மகிட்டே புல் போடுறோம். அது புல்லை அறுத்து அதை நம்ம போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் புண்ணாக்கு, கடலை பொட்டு அந்த மாதிரி நம்மளாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்குறது தீவனமாக. இந்த ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோக்கா செலவு? ஸோ இந்த லேண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேண்ட் அப்பாவோடது. ஸோ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷெட்டு, இந்த மேலே ஷீட்டு, இந்த தரை, இந்த தீவன தொட்டி இதெல்லாம் சேர்த்து மட்டுமே ஒரு மேக்ஸிமம் ஒரு 120, 130. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. ஸோ நம்ம லேண்ட் வாங்கினப்போ எதுவுமே இல்லை இங்கே. ஸோ நம்ம தான் புல் போட்டது, இது எல்லாமே நம்மளாக தான் பண்ணோம். நம்ம இப்போ கிர்ரு சொன்னீங்களா, கிர்ரு ஆவரேஜாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கலாம்? கிரோட ஆவரேஜ் அமௌண்ட் நம்ம 2 விதமாக வாங்கலாம். ஒன்று கிர்ரு காங்கிரேஜ் இந்த பிரீட்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நாட்டு மாட்டு பண்ணை இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி கோயம்புத்தூர், சென்னையில் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, டீலர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்னன்னா குஜராத்துக்கே போய் அங்கே ஒரு 1 மந்த் கிட்ட அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற டீலர்ஸ் அங்கே ஊரில் ஃபுல்லாகவே ஒரு 100-200 மாடு மேய்ச்சலில் விட்டு, மந்த மாடு மாதிரி அப்படியே விட்டு, அவங்க அங்கே போய் பார்த்து மாடு எந்த மாடு நம்மளுக்கு என்ன இது வேணும், நம்மளுக்கு ஒரு 5 லிட்டர் வேணும், 3 லிட்டர் வேணும், இத்தனை மாதம் சனியில் வேணும், இத்தனாவது ஈத்தில் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மாடுகளை நம்ம செலக்ட் பண்ணி அங்கேருந்து டைரெக்டாக நம்ம பண்ணைக்கு இறக்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 விதமாக இருக்குது. அதில் ஆவரேஜாக ஸ்டார்டிங் காஸ்ட் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு கிர்ரு காங்கிரேஜ் எதுனாலுமே ஒரு ஆவரேஜாக 3 லிட்டர் பால் கிடைக்குது. 2வது இல்லை 3வது ஈத்தில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு 80K 90K மாட்டோட விலை மட்டும் சொல்கிறேன். இது போக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்திருக்கோம். குஜராத்லேருந்து டைரெக்டாக இங்கே வருது, இல்லை குஜராத்லேருந்து சென்னைக்கு சென்னையிலேருந்து நம்ம பண்ணை இப்போ திருச்சியில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அது தனி. இப்போ இந்த டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கீங்களா, அதுக்கு ஏதாவது சப்சிடி மூலயமா ஆரம்பிச்சிங்களா? நான் அந்த சப்சிடிஸ் நிறைய இருக்குது. நான் அந்த மாதிரி எதுவும் ஆரம்பிக்கல. பிகாஸ் நான் ஒரு ஆள் தான் எல்லாமே பார்த்துக்கணுங்கிறதுனால எனக்கு அந்த ப்ராசஸ் அதெல்லாமே கொஞ்சம் இதுவாக போயிட்டு இருந்ததுனால சரி நம்ம டிலே பண்ண வேணாம் அப்படின்ட்டு இப்போ டைரெக்டாகவே ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எங்கெங்கக்கா பால் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம பண்ணை இருக்கிறது துவாக்குடி டோல் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம டெலிவரி எங்கெங்க பண்ணுறோம், BHL டவுன்ஷிப்லேருந்து நம்ம பால் பண்ண வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஏரியாலையும். ஸோ BHL டவுன்ஷிப்பில் ஆரம்பிச்சு திருவரம்பூர், காட்டூர், அரியமங்கலம், SIT, பால் பண்ணை, விஸ்வாஸ் நகர், சங்கிலியாண்டபுரம் இந்த எல்லா ஏரியாஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டெலிவரி. நம்ம ஊர் நாட்டு மாட்டுக்கும் இந்த நாட்டு மாட்டுக்கும் என்னக்கா வித்தியாசம்? நம்ம ஊர் நாட்டு மாடுன்னு சொல்றதை விட 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம்னா, ஒன்று ஜெர்சி பிரீட்ஸ், ஃபாரின் பிரீட்ஸ். அதுலேருந்து நம்ம கொண்டு
பல வருஷமா 1960s 70s அந்த மாடு வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம ஊர் நாட்டு மாடுகள் இருக்கு இல்லையா, காங்கேயம், மும்பலச்சேரி, பர்கூர் இதெல்லாமே வந்து பால் வந்து ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்ணாங்க, நார்த் இந்தியா தானே ஃபாரின் பிரீட்ஸ் ஆஃப் லைக் ஜெர்சி, ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க, ஹால்ஸ்டைன் ஃப்ரெசியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரீட்ஸோட சீமன் வந்து எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம மாடுங்களுக்கு அந்த ஊசியை போட்டு பிரெக்னென்ட் ஆக்கி, ஸோ தட் நம்ம பசுமாடுகளோட பால் கம்மி, அந்த வெளிநாட்டு பிரீட்ஸோட பால் ஜாஸ்தி. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆவரேஜா ஒரு 10 to 15 லிட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி உற்பத்தி பண்ற மாதிரி நம்ம மாத்திட்டாங்க. ஸோ நம்ம ஊர்ல ஜென்ரலா பாக்குற எல்லா மாடுகள், செவல கலர்ல இருக்கிற எல்லா மாடுகளுமே மோஸ்ட்லி ஜெர்சி பிரீட்ஸ் தான். நம்ம வாங்குற பேக்கெட் பால் ஜென்ரலா பசுமாட்டு பால்னு பேர் வீட்டுக்கு வந்து போடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஜெர்சி பிரீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாடுகள் வந்து பால் நிறைய கொடுக்கும். ஆமா. இப்போ ரெண்டாவது பிரீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான நாட்டு மாடுகள். அது என்ன, காங்கேயம் இந்த மாதிரி மாடுகள் வந்து வண்டி மாடுகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் பால் அளவு வந்து கம்மி. ஸோ அதை பண்ணையா வச்சு நம்ம ஃபினான்ஷியலி வயபிள் ஆக்குறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ மூணாவது வந்து நாட்டு மாட்டு வகைகள் தான். பட் அதே இது நார்த் இந்தியன் பிரீட்ஸ் அதான் நம்ம வச்சிருக்கோம், கிர்ரு, காங்கிரேஜ்ன்ட்டு. ஸோ இந்த பிரீட்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு வந்து 6 to 7, காலையில் ஒரு 2.5 to 3, ஈவினிங் ஒரு 2.5 to 3 இந்த மாதிரி கொடுக்கும். அப்போ நம்ம பண்ணையிலே வந்து இப்போ கிர்ரு, காங்கிரேஜ் வச்சிருக்கோம். பட் இதே வந்து ஒரு 10-12 மாடு ஆனதுக்கப்புறம் நம்ம காங்கேய மாடுகள் அந்த மாதிரி மாடுகளும் வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போதான் ஸ்டார்டிங்கிறதுனால ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணுங்கிறதுனால இந்த மாடுகள் வந்து நம்ம நிறைய வச்சிருக்கோம். ஸோ இதான் 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம ஜெர்சி பிரீட் அப்படின்னு சொல்றதுல வந்து ஜெர்சி பிரீட், நாட்டு மாட்டு பால், இது 2 பிரீடு பாலை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜென்ரலா இது சயின்டிஃபிக்கலா நம்ம சொல்றாங்க. இப்போ ஜெர்சி பிரீட்ல வந்து இந்த ஃபாரின் பிரீட்ஸ்ல வந்து A1 புரோட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நாட்டு மாடுகள் எல்லாமே பிளஸ் எரும மாடுகள் எல்லாமே இந்த 2 பிரீட்ஸ்ல மட்டும்தான் A2ங்கிற புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ A2 புரோட்டீன்ல உள்ள பெனிஃபிட்ஸை வச்சுதான் நம்ம நாட்டு மாட்டு பால் நல்ல பால், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. மற்ற பேக்கெட் பால் சாப்பிட்றத விட இது சில பேருக்கு, வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தின்னு நாட்டு மாட்டு பால்ல சொல்றாங்க. அதுதான். நிறைய பேர் மாட்டு பண்ண ஆரம்பிச்சு லாபகம் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க? ஓகே. ஸோ நாட்டு மாட்டு பண்ணையில எந்த மாட்டு பண்ணையினாலும் 2 முக்கியமான செலவு. ஒன்று தீவன செலவு, இன்னொன்று வந்து ஆள் போடுறோம் அப்படின்னா அந்த ஆள் கூலி. ஸோ ஜென்ரலாக வந்து பால்லேருந்து நம்ம எடுக்கிற பொருட்கள் வந்து ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் டைரெக்டாக பாலை நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிடுறது. ரெண்டாவது வந்து அதே இது வேல்யூ ஆட் பண்ணி போடுறோம். நம்ம வந்து பாலை வந்து உர ஊற்றி தயிராக்கி, தயிர் கடைஞ்சு வெண்ணெய், மோர், அந்த வெண்ணெயை உருக்கி நம்ம நெய் செய்கிறோம். ஸோ இந்த வெண்ணெயும் நெய்யும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேட்குறவங்களுக்கு கஸ்டமர்ஸே கேட்பாங்க, மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி போகும், அது போகும். இது இல்லாம மாடு போடுற சாணம், இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம இன்னொரு 1 or 2 monthsல ஆரம்பிக்க போறோம். மாட்டு சாணத்துல விபூதி, சாம்பிராணி, அகர்பத்தி, விளக்கு இதெல்லாமே பண்றது வந்து என்னன்னா, நம்ம போடுற முதல் ஒண்ணுதான். தீவன செலவு, ஆள்கூலி செலவு, இதுதான் நம்ம போட போறோம். அது இல்லாம அந்த மாட்டுல இருந்து வர பால், இந்த பாலுக்கு தான் இந்த தீவனம் போறது, இந்த ஆள் பாத்துக்கிறது எல்லாமே. இப்போ மாட்டு சாணம் எப்படியுமே ஒரு பை ப்ராடக்டா ஒரு பண்ணையில வரத்தான் போகுது. அப்ப அதை மதிப்பு கூட்டி நம்ம சேல்ஸ் பண்றப்போ ஆப்வியஸா எந்த மாதிரி பண்ணையா இருந்தாலும் அது லாபகரமா ஆக்குறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம போடுற முதலீடுல இருந்து வர பை ப்ராடக்ட்ஸ், வர இன்கம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்கிறப்போ அந்த முதலீடு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த ப்ராஃபிட், அக்ராஸ் த ப்ராஃபிட் நம்ம வந்து நம்மளுக்கு கையில நிக்கிற காசு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. நீங்க ஒரு மந்த்லி இன்கமா இந்த பண்ணை வச்சு எவ்வளவுக்கு அவங்களால டர்ன் ஓவர் பண்ண முடியும்? நாட்டு மாட்டு பண்ணையில இன்கம்னு பார்த்தா ஜென்ரலா நாட்டு மாட்டு பால் வந்து சாதாரண மாட்டு பாலை விட கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ அதை வச்சு பார்த்தா 5 மாட்டுலேருந்து பார்க்குறப்போ ஒரு ரேஞ்சாக நம்ம சொல்லணும்னா ஒரு 70 to 80 இன்கம் வந்து நம்ம பார்க்கலாம். செலவெல்லாம் சேர்க்காம சொல்கிறேன். ஜென்ரலாக நம்ம வரவுன்னு பார்த்தா 70 to 80 தாராளமாக நம்ம பார்க்கலாம். அதில் வந்து நம்ம தீவன செலவு இருக்கும், ஆள் கூலி இருக்கும், அது போக டாக்டர் செலவு, மருத்துவ செலவு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் நீங்க மேஜரா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் எதுக்கு அதுல? ஆக்சுவலாக நாட்டு மாடுகள்னு இல்லை, ஜென்ரலாக மாடுகளில் வந்து நம்ம மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டோம், நல்ல ஒரு தீவனம், அது உடம்புக்கு ஏற்ற தீவனம் நம்ம போடுறோம்னா எந்த ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸும் மாடுகளுக்கு வரப்போகிறது கிடையாது. அது போக வரும் அப்படின்னா அதோட சினை பருவத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஊசி போடுவாங்க நிறைய பேர், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்பாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற சீமன், வேணுங்கிற ப்ரீட்ஸை வச்சு நம்ம டாக்டர்கிட்ட வந்து ஊசி போட சொல்லலாம். சம்டைம்ஸ் அந்த ஊசி போடுறது சக்ஸஸ்ஃபுல் ஆகும், சம்டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஏஐ பண்ணதே கிடையாது நம்ம மாடுங்களுக்கு. அதனால தான் நம்ம பண்ணையிலே வந்து புல் வச்சுருக்கோம், காளமாடு வச்சுருக்கோம். அந்த காளமாடு வந்து இதே காங்கிரேஜ் இனத்தை சேர்ந்தது தான். கிரு மாடுக்கும் அது சேரும். அதனால அந்த காங்கிரேஜ் காளமாடோட தான் நம்ம பசுமாடுகள் எல்லாமே சேர்ந்து அதில் தான் அடுத்தடுத்து நம்ம கண்ணுக்குட்டிகள் வந்து
பிறந்து அதுக்கடுத்து கறவையை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது போக நம்மளுக்கு மேஜராக வந்து எதுவும் நோய் அந்த மாதிரி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்தா ரொம்ப மடி கம்மி நோய் தான் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இருக்கும். மடிநோய் எந்த மாடி மாடுகளுக்கு வரும்னா, பால் அதிகமா கறக்கக்கூடிய மாடுகளுக்கு மடிநோய் வரும். ஏன்னா அது கறந்துட்டு ஒட்ட கறக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா அதுல உள்ள அது மடியில் உள்ள எல்லா பாலும் கறந்துட்டு அது இல்லாம கண்ணுக்குட்டியும் குடிக்கணும். கண்ணுக்குட்டி குடிக்க தான் அது பால் வந்து நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணுக்குட்டிங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கறக்கிறப்பையும் ஒட்ட கறந்து அது மீதி பால் வந்து இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, அப்போ அடுத்த நாள் போகிறப்ப அந்த மீதி பால் வந்து கெட்டு போயிருக்கும். அப்போ அந்த பால் நம்ம கறக்கலாம், அது அப்படி சேர்ந்து இருக்குங்கிறப்போ இன்ஃபெக்ஷன் ஆகி அதுதான் மடிநோயாக நம்ம வருது. அதெல்லாம் நம்ம மாடு இங்கே இருக்கிற பண்ணையில் மாடுங்களுக்கு மோஸ்ட்லி வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச நாட்டு மாட்டு பண்ணையிலுமே அது வந்ததில்லை. ஏன்னா பால் கம்மிங்கிறப்போ. அது மட்டும் இல்லாமல் ஷெட்டு எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம மாடு இருக்கிற இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் மாடுக்கு வந்து எந்த நோயும் எதுவும் வராது. அதுக்கு போடுற தீவனம் நல்ல தீவனமாக இருக்கணும். மேய்ச்சல் கண்டிப்பாக போயே ஆகணும். மாடு பகல் நேரத்தில் பண்ணக்குள்ளே இருக்கவே கூடாது. மேய்ச்சலுக்கு போகணும். அப்போ தான் அதுக்கு என்ன தேவையோ, அதுக்கு எவ்வளோ தேவையோ அது எடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கும். இருக்கிற இடத்துல ஷெட்டில் நம்ம நைட் கட்டி போடுறோம், சாயந்தரம் பால் கறக்கிறப்ப கட்டி போடுறோம்னா அந்த ஷெட்டு வந்து சுத்தமாக இருக்கணும். இப்போ புதுசாக ஒருத்தவங்க பண்ண ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அவங்க எந்த ப்ரீட்ஸ் வச்சு வேணால் ஆரம்பிக்கலாம். இப்போ நான் நாட்டு மாடு வச்சுருக்கேங்கிறதுனால நாட்டு மாட்டு பால் தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னுங்கிறதுலாம் கிடையாது. இப்போ ஏன்னா அந்த பால் வாங்குறதுக்கும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இந்த பால் தேர்ந்தெடுத்து வாங்குறவங்களுக்கும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க தேவையை பொறுத்து அவங்களுக்கு எந்த பால் வேணுமோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ப்ரீடுன்னு முடிவு பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கஸ்டமர்ஸை கொஞ்சம் கையில் வச்சுட்டு ஆரம்பிங்க. ஏதோ ஒரு சின்ன மார்க்கெட்டிங், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நியூஸ் பேப்பர் நோட்டீஸ் கொடுக்குறது, ஒரு ஆட்டோவில் ஆட் பேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு வச்சுட்டு ஒரு மாடு இல்லை 2 மாடு வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது போக இந்த மாதிரி ஷெட்டு இதெல்லாம் வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இந்த ஷெட்டு இப்போது ஆகஸ்ட் மந்த்லாம் நாங்கள் கட்டினோம். இப்போது 7 மந்த்ஸ்லாம் எனக்கு எப்படியும் தெரியும் அடுத்தடுத்து மாடு அடுத்தடுத்து வாங்கிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஷெட்டு கட்டினேன். மற்றபடி இந்த ஷெட்டுலாம் வேணும், இப்படி தீவன தொட்டியெல்லாம் வேணும், இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இந்த கிராமத்துலேயே சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எப்படியும் குறைஞ்சது ஒரு 4-5 மாடு வச்சுருப்பாங்க. அவங்களாம் எந்த ஷெட்டுமே வச்சிடல. நிறைய மரங்கள் இருக்கும் அவங்க வீட்டில், அந்த மரத்துக்கு தான் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த சின்ன சின்ன செடிகளுக்கு அந்த மாதிரி கட்டி போட்டு தான் வளர்க்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா ஒரு 2 மாடு நீங்கள் வீட்டில் வளர்த்து பார்த்து பால் அதிகமாக போக போக உங்களுக்கு வர்ற பிஸ்னஸில் வர்ற காசை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து பெட்டர். எடுத்தோன்னே நான் ஷெட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறது அவசியம் கிடையாது. இப்போ இங்கே லேண்டில் வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் ஆரம்பித்தப்போ ஃபென்ஸை தவிர எதுவுமே இல்லை. அதனால நாங்கள் ஷெட்டு கட்டினோம். ப்ளஸ் எங்களோட ஸ்டேயிங் பிளேஸ் வந்து கொஞ்சம் தூரம், அதனால எங்களுக்கு இங்கே ப்ராப்பராக வேணுங்கிறதுனால நாங்கள் பண்ணோம். மற்றபடி உங்கள் வீட்டில் உங்கள் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு கொட்டகை மாதிரி இருக்குது, ஒரு பார்க்கிங் கராஜ் இருக்குது, அதை எங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒரு 10 வைக்கல் கட்டை வச்சுட்டு புல் நீங்கள் மேய்ச்சலுக்கு அனுப்ப முடியும்னா புல்லு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேய்ச்சல் முறைக்கு நீங்கள் அனுப்பிட்டு வைக்கல் போட்டு ஒரு டீசெண்டான ஒரு தீவனம், புண்ணாக்கு, தவிடு, பொட்டு, கடலை பொட்டு, அந்த மாதிரி பொட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு குவான்டிட்டி ஆஃப் தீவனம் வச்சுட்டு மேய்ச்சல் அனுப்பிட்டு நீங்கள் 2 மாடு வச்சு நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஓகே, ரொம்ப அழகாக வந்து அக்கா ஒரு நாட்டு மாட்டு பண்ணை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாட்டு மாட்டு பண்ணைனா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. இது மாதிரியே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்.